சிற்றம்பலம் திருநாவுக்கர சுவாமிகள் அருளிய தேவாரம். தலம் திருவாரூர். பண் காந்தாரம். பதிகம் 5, பாடல் 4. நாடு காவேரி தென்கரை. குண்டனாய் தலை பிரிந்து குவிமுழையர் நகை காணாது உழித்தார் வேனை. குண்டனாய் தலைத்து பிரிந்து குவிமுழையார் நகை காணாது உழித்தார் வேனை. பண்டமாய் படுத்தென்னை பண்டமாப்படுத்தென்னை பால் தலையில் தெளித்தன் பாதம் காட்டி. பண்டமாய் படுத்தென்னை பால் தலையில் தெளித்து தன் பாதம் காட்டி. தொண்டலாமிசை பாட தூமுருவல் அறியும் செய்யும் ஆரூரை. தொண்டலாமிசை பாட தூமுருவல் அருள் செய்யும் ஆரூரை. பண்டலாம் அறியாதே பண்டலாம் அறியாதே பனி நீரால் பறவை செய் பாவித்தேனே. பண்டலாம் அறியாதே பனி நீரால் பறவை செய்ய பாவித்தேனே. திருச்சிற்றம்பலம். சிற்றம்பலம். இந்த 4ஆம் பாடலோட விளக்கத்தை பார்த்து விடலாம். இந்த பாட்டில் சுவாமி பாருங்க, தன்னுடைய சிகை, அதாவது உடல், திருநாவுக்கர சுவாமிகள் எப்படி இருந்தாருங்கிறத உருவத்தை சொல்றாரு. நான் ஒரு குண்டு உருவத்தோட குண்டா உடலை வடுத்து பெரிய தலையை அலங்கோலமாக திரிந்து இருந்துட்டு இருந்தேன். அப்போ என்னை இளமுலை கொண்ட மங்கையர்கள் என்னை நகைத்தார்கள் அப்படிங்கிறத இந்த பாட்டில் சொல்கிறார். அப்படி இளமுலை கொண்ட மங்கையர்கள் நகைத்த போது என்னை சிவபெருமான் ஆட்கொண்டு எனக்கு அருள் செய்தார். அது எவ்வாறு அருள் செய்தார்? அவருடைய சுவாமியுடைய சரீரத்தில் அபிஷேகம் செய்யப்பட்ட பாலை இவர் தலையில் தெரித்தோன்னு அவருக்கு ஞானம் உபதேசம் கிடைத்து ஆட்கொண்டாங்கிற மாதிரி இந்த பாட்டில் சொல்கிறாரு. அதை இவ்வளவு நாள் நான் இப்போ வீணா செஞ்சுட்டு கலந்துட்டேன், நான் தெரியாமல் போச்சுங்கிறத இதில் சொல்கிறார். அப்புறம் இன்னொரு இது என்ன சொல்கிறார் அப்படின்னா, இத்தனை நாள் குளிர்ந்த நீரினால் பொம்மையை செய்வது எப்படி, அது வராது. குளிர்ந்த நீரில் பொம்மையை செஞ்சால் அது ஒட்டாது. அந்த ஊமையை இதில் சொல்கிறார். குளிர்ந்த நீரினால் பொம்மையை செய்ய முயல்பவன் போல சமண மதத்தை தழுவி இத்தனை நாள் உண்மையை தெரியாமல், சைவ மதத்திற்கு உண்டான உண்மையை தெரியாமல் நான் மாறாக இருந்துட்டேனே அப்படிங்கிறத சொல்கிறார். அப்புறம் அடியார் பெருமக்களுக்கு கருணை, மகா கருணை கொண்டவர் சிவபெருமான்ங்கிறதையும் இந்த பாட்டலில் நமக்கு தெள்ள தெளிவாக சொல்கிறார். திருச்சிற்றம்பலம்.